ஒருத்தர் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் இந்த ஜாதக அமைப்பு மாறிடுச்சுன்னா அவர் தொடர்ந்து அந்த துறையில் இருக்க முடியாதா? நம்ம ஐயா வந்து ரஜினி சார் ஐயா வந்து 75 வந்தார். 75லேருந்து 50 ஆண்டுகள் இன்னைக்கு வரைக்கும் அவர் வயசுக்கு 100 கோடி ரூபா சம்பளங்கிறது பெரிய விஷயங்க. மேலே அதுக்கு மேலேங்க. உதாரணமாக சொல்கிறேங்க. இப்போ ராமராஜனே எடுத்துக்கிட்டா மிக குறுகிய காலத்தில் உச்சத்தை தொட்ட ஒரு நடிகர். ஆமாங்கய்யா. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சரிவில் ஏற்பட்டு முன்னாடியே அந்த பணத்தை கொடுக்காத குரு சுக்கிரன் இதெல்லாம் முன்னாடியே வந்துடும். பிரபலத்துக்கான கிரகங்கள்லாம் முன்னாடியே வந்துடும். இதெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு 4 கட்டம் தள்ளி இருந்துச்சுன்னா இந்த நவரசத்தையும் கொண்டு வர்றது புதன்கையா. இப்போ கார்த்திகையா பேரில் பார்த்தீங்கன்னா அவர் ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல புதன் இருக்கணும், அல்லது 9 கூடிய புதனோட சேரணும். குடும்ப டாக்டர் மாதிரி எல்லாரும் குடும்ப ஜோதிடர்னு ஒருத்தரையே வச்சுக்கிட்டு செயல்படுறது நல்லதா, இல்லை ஒரே நேரத்தில் 2-3 ஜோதிடர்கிட்ட சில பேர் பலன் கேட்குறாங்க, எது நல்லது? ஒரு அரசியல் பிரபலம் அவங்க யாராவது ஒருத்தட்ட ஆலோசனை கேட்டிருக்கணும். அவங்க பாராளுமன்ற தேர்தலப்போ நான் சொன்னது அவங்களுடைய கணவருக்கு, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தெரியாதவங்க கிடையாது, அவரை நிற்க சொல்லுங்கள், சம்மந்தப்பட்ட ஊர் தொகுதியில் நிற்க வேண்டாம், தாமரையினுடன் கூட்டணி அமையும். அந்த சூரியன் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு பாவகிரகங்கள் தொடர்பு வச்சுன்னா சுத்தமாக ஆளை முடிச்சிருங்க ஐயா. தீங்கள் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை வேலை செய்யாது. அந்த திசை அவங்களுக்கு வந்து அது கடைசி கிழமை, அது வேலை செய்யாது. ஒருவேளை அது நல்லா இருந்து குரு பார்வையிலையோ சுபரோட தொடர்புல தான் வேலை செய்யும். இப்படிலாம் லாஜிக் இருக்குங்க ஐயா. தகப்பனுக்கு பிரச்சனை வரும். வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. இன்றைக்கி நீங்கள் ஒரு பிரபலமான ஜோதிடராக இருக்கீங்க. சரிங்க. ஒரு பிரபலமான ஜோதிடராக ஒருத்தர் இருக்கணும்னா அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும், என்ன ராசிக்காரராக அவர் இருக்கணும்? அப்படி காமனாக சொல்ல முடியாதுங்க ஐயா. பொதுவாக ஒருத்தர் பிரபலமாகணும் அப்படின்னாலே அவங்க ஜாதகப்படி 5ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க ஐயா, பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கணுங்க ஐயா, பாக்கிய ஸ்தானம் நல்லா இருக்கணுங்க ஐயா, அதுபோக அவங்களுடைய 2ஆம் அதிபதி நல்லா இருக்கணுங்க ஐயா. 2ஆம் இடங்கிறது முகங்க ஐயா. அப்போ 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டாலோ, 5ஆம் இடத்துக்கு தொடர்பு கொண்டாலோ, 11ஆம் இடம் வலுத்தாலோ அவங்க வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகமாக வந்துடுவாங்க. அதுக்கான காலகட்டங்கள் அதனுடைய தசாபுக்தி அப்படிலாம் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வரும்பொழுது அவங்கள வெளிக்கொண்டு வந்துடும். உதாரணமாக இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காணாமல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். இப்போ உதாரணமாக விஜயன் ஐயான்னு ஒருத்தர், அவர் ஹீரோவாலாம் நடித்தார். ஆமாம். அப்போ அவருக்கு அந்த 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 பலமான அந்த கிரகத்துடைய தசாபுக்தியில் அவரை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் மோசமான தசாபுக்தியில் அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லாமல் போகும். இதுக்கு தசாபுக்தி அடிப்படைன்னு ஒன்று இருக்குது. இந்த 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி எவ்வளோ கட்டம் தள்ளி இருக்கார் அப்படிங்கிறத வச்சு ஒரு கான்செப்ட் இருக்குங்க ஐயா. இப்போ ஒரு 5 கட்டம் 6 கட்டத்துக்கு மேலே தள்ளி போயிட்டாருன்னா 50-55 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க வெளியில் தெரிவாங்க. அவர் எவ்வளோ தூரம் டியூரேஷன் தள்ளி இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வருது. எனக்கு 2க்கும் 5 கூட வரைய 11 கட்டம் தள்ளி 10 கட்டம் தள்ளி 16 கட்டத்தில் இருக்காருங்க ஐயா. நான் எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு சினிமா தான் எனக்கு உயிர். நான் எல்லா சினிமாவும் பார்த்துருவேன். அது நான் சொல்கிறதுன்னா 80 காலகட்டங்கள்லேருந்து 95 வரைக்கும் கூட எல்லா சினிமா ஒரே திரைப்படத்தை திரும்ப பார்ப்பேன். எனக்கு சினிமாவுக்கு போகணுங்கிற ஆசை. ஆனால் என் ஜாதகப்படி 5 கூடியவர் 2 கூடியவர் பின்னாடி கிடக்காரு. 3ஆம் இடங்கிறது யூடியூப்புங்க ஐயா, 5ஆம் இடங்கிறது பெரிய திரைங்க ஐயா, 3ஆம் இடத்தை சின்ன திரை, அதுவும் எங்கே இருக்குது பின்னாடி இருக்குது, 2 கூடியவரும் பின்னாடி இருக்காரு. அப்போ அந்த 40-50 வயசுக்கு பிறகு தான் வெளியில் வரணுங்கிறது என் ஜாதகத்தில் இருக்குது. நான் அது எனக்கு அப்போ தெரியாது. தெரிஞ்சிருந்தா இண்டஸ்ட்ரி வேண்டான்னு வேறு ட்ராக்குக்கு போயிருந்திருப்பேன். தெரிஞ்சதுக்கப்புறம் ஓ இப்படிலாம் இருக்குது. அதனால் சில பேருக்கு வந்து சொல்லிடுவாங்க, ஐயா உங்களுக்கு 60 வயசுக்கு பிறகு தான் அந்த மாதிரியான யோகங்கள்லாம் இருக்குது, 60 வயசுக்கு அப்புறம் தான் இருக்குது, அதனால் வேறு ஏதாவது முயற்சி பண்ணுங்கள், அந்த காலகட்டங்கள் வரும்போது நீங்கள் அந்த மாதிரி பிரமுகர் ஆகிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாங்க ஐயா. என் ஜாதத்தில் அப்படி இருந்தனால நான் லேட்டாக வெளியில் வந்தேங்க. அதுக்கு முன்னாடி வந்தவங்கள இப்போ உதாரணமாக நம்ம செல்வி ஐயாலாம் இருக்காங்க. ஆமாம். அவர் ஜாதத்துலலாம் 5 கூடியவர் 9 கூடியவர்லாம் நல்லா வலுத்திருக்கும். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஒரு சூப்பர் ஸ்டார், ஜோதிடத்துறையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அறிமுகம் கிடையாது. அப்படியா? எனக்கு அறிமுகம் கிடையாது. ஐயாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்து தான் நாங்களாம் வெளியில் வந்தாங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு குமுதத்தில் ரொம்ப காலம் எழுதிட்டு இருந்தாங்க. இன்னமும் எழுதுகிறாங்க ஐயா. அவங்க
நானும் எழுதுறேன், குமுதத்தில் எழுதிட்டு இருக்கேன். ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் ஒன்று இருக்குங்கய்யா. அந்த பாக்கியஸ்தானம் பலமாக இருக்கும். 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். இது நன்றாக இருந்தால் அவங்க பிரமுகராகிடுவாங்க. இப்போ ஆரம்பத்திலே 20 வயசு 25 வயசு 30 வயசுலேயே இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அந்த முதல் 4-5 கட்டத்துக்குள்ளேயே அந்த கிரகங்கள்லாம் அமைஞ்சிருங்க ஐயா. பொதுவாக சினிமா துறையில் ஒருத்தர் பிரமுகர் ஆகணும் அப்படின்னா செவ்வாய் பலமாகணும். எல்லோரும் புதன் சுக்கிரன்னு சொல்லுவாங்க. நான் வந்து செவ்வாயை தான் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா செவ்வாய் மேக்னெட்டுங்க ஐயா. இரும்பே இழுத்துருமா இல்லைங்களா ஐயா? அப்போ செவ்வாய் தான் மேக்னெட்டு. காந்தம்னு பேர் வச்சவங்க எவ்வளோ டாப்பில் இருக்காங்க ஐயாவுக்கே தெரியும். உதாரணமாக விஜயகாந்த் ஐயா, நம்ம ரஜினிகாந்த் ஐயா, அவங்க பேர்லேயே காந்தம் இருக்குது. அவங்களுக்குலாம் செவ்வாய் பலமாக இருக்குங்க ஐயா. இப்போ நம்ம ரஜினி ஐயா அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம். அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மக்களை இழுத்துருவாங்க ஐயா. சந்திரன் தான் கூட்டங்க ஐயா. சந்திரன் தான் கூட்டம். ஐயா வந்து அவங்க வந்து திருவோண நட்சத்திரம். அது உண்மையான்னு கரெக்டாக தெரியல. திருவோண நட்சத்திரம். சந்திரனும் பலப்பட்டுருவார். செவ்வாய் கூட உச்சங்க ஐயா. மக்களை டக்குன்னு வசீகரிச்சிருவாங்க ஐயா. அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் இருக்காருலங்க ஐயா. அதாங்க மேக்னெட். அவர் டக்குன்னு இழுத்துருவாங்க ஐயா. செவ்வாய் வலுத்தவங்க கூட இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 இருப்பாங்க ஐயா. இப்போ உதாரணமாக அவங்க ஜாதகம் தெரியல. உதாரணமாக டிஆர் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமாக இருந்திருக்கும். இல்லைன்னா அவங்க மக்களை இழுக்க முடியாது. இப்போ விஜய் சார் அவர் பேர்லேயே தளபதினு வச்சுக்கிட்டாரு. ஏன்னா செவ்வாய் தான் தளபதி. அவர் ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம்னு சொல்கிறாங்க. அவர் ஜாதகம் நான் பார்க்கல, மேகசினில் போடுறது தான். செவ்வாய் நீச்சம். அந்த நீச்சத்தை அவர் ப்ளஸ் பண்ணியிருக்கிறார். அந்த செவ்வாய் அவர் அந்த நீச்சத்துக்கான பேரை வச்சுக்கிட்டாரு. யாரோ சரியான ஜோதிடர் சொல்லியிருக்காரு. யாரோ சொல்லியிருப்பாங்க ஐயா. ஏன்னா ஆனால் பார்ப்பாங்க இல்லைங்க, எத்தனை ஜோதிடர் பார்த்துருப்பாங்க. புதன் தான் உங்களுக்கு இளமைக்கான கிரகம். அவர் ஜாதகத்தில் புதன் பலமாக இருந்திருக்கும். நளினத்துக்கு வந்து புதன் தாங்க ஐயா. நளினம் அப்படின்னா புதன் தான். கூச்சம் அப்படின்னா சூரியங்க ஐயா. அப்போ அவர் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்திருக்கும். அதனால டான்ஸ் நல்லா மூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. செவ்வாய் பலமானாலும் செவ்வாய் வந்து அவருக்கு நீசமானாலும் எது நீசமோ அதை தான் தேடுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த செவ்வாய்க்கான காரகத்துவத்தையும் அந்த செவ்வாய்க்கான ஸ்பீடையும் அவர் நேச்சுரலாக அவர் பண்ணியிருக்கிறார். எதுக்கு இல்லையோ அதை தானங்க நம்ம தேடுவோம். இப்போ எனக்கு புதன் அடிப்படை கல்வி அவுட்டு. 2ஆம் இடம் புதன் எனக்கு கெட்டு போச்சு. 5ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டாரு. ஆனால் அது நீச்சபங்க ராஜயோகமாகி 50 வயசுக்கு அப்புறம் யோகத்தை கொடுத்துருக்கு. எனக்கு அன்றைக்கி தெரிஞ்சிருந்தா நான் இண்டஸ்ட்ரிக்கு வராமல் வேறு ஏதாவது வேலையை பார்த்துருந்துருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருப்பேன், ஜோடத்துறைக்கே போயிருந்திருப்பேன். இது வரும்போது எனக்கு 30 வயசில் வருதுங்க ஜோடத்துறை. இப்போ எனக்கு 29 வயசு இருக்கும் அந்த காலகட்டங்களில் துவங்குது. இப்போ எனக்கு 54 வயசுங்க. அது இந்த காலகட்டத்தில் தான் பிரபலமாகணும்னு இருக்குது. பிரபலம் ஆவதற்கு இந்த கிரகங்கள் தான் மெயினுங்க ஐயா. இது இல்லாமல் அவங்க பிரபலம் ஆக முடியாதுங்க ஐயா. ஒருத்தர் எவ்வளவு தான் திறமைசாலியாக இருந்தாலும் இந்த ஜாதக அமைப்பு மாறிடுச்சுன்னா அவர் தொடர்ந்து அந்த துறையில் இருக்க முடியாதா? இருக்க முடியாதுங்க ஐயா. இப்போ உதாரணமாக சூரியன் சந்திரன் தான் வெளிச்சக்கிறாங்க ஐயா. ஒரு ஃபீல்டில் நிலையாக நிற்கிறதுக்கு சூரியன் சந்திரன். அந்த சூரியன் சந்திரன் பலமாக இருந்துச்சுன்னா அமாவாசை யோகம், பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க, சூரியனுக்கு 11 சந்திரன், சந்திரனுக்கு 11 சூரியன், சூரியன் சந்திரன் வந்து ஒரே டிகிரியில் இணைகிறது. ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கவங்க நீண்ட காலத்துக்கு இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. இப்போ நம்ம ஐயா வந்து ரஜினி சார் ஐயா வந்து 75 வந்தார். 75லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வயசுக்கு 100 கோடி ரூபா சம்பளங்கிறது பெரிய விஷயங்க ஐயா. அதுக்கு மேலேங்க உதாரணமாக சொல்கிறாங்க ஐயா நம்ம. அப்போ அவங்க ஜாதக வலிமைங்க ஐயா. இப்போ கமல்ஹாசன் எடுத்துகிட்டு 60 வந்தார். ஆமாங்க, 65 வருஷமாக இருக்கார். அவர் ஜாதகத்தில் அந்த மாதிரி கிரகம் இருக்குங்க ஐயா. அவர் ஜாதகம் எனக்கு தெரியல. இவர் ஜாதகம் தான் எல்லா பேக்கேஜ்லையும் போடுவாங்க இல்லைங்க ஐயா. ஒரு ஆரம்ப காலத்தில் பார்த்துருக்கேன். எனக்கு லக்னம் மறந்து, அவர் மீன லக்னம்னு நினைக்கிறேங்க ஐயா. அவர் கமல் ஐயா வந்து மீன லக்னம்னு நினைக்கிறேன். ராசி மறந்து போச்சு. அவர் ஜாதகம் பார்த்தீங்கன்னா இந்த கிரக வலிமை இருக்குங்க ஐயா. புதன் வழுக்காமல் அவங்க நடன இதெல்லாம் நளினம்லாம் வராதுங்க ஐயா. இந்த நவரசத்தையும் கொண்டு வர்றது புதன்ங்க ஐயா. இப்போ கார்த்திக் ஐயா பேரில் பார்த்தீங்கன்னா அவர் ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல புதன் இருக்கணும், அல்லது 9 கூடியவர் புதனோட சேரணும். 9ஆம் இடம் தான் நவங்க ஐயா. புதன் தான் நளினம் ரசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அதனால பேர்லேயே நவரச நாயகன் வந்துருச்சுங்க ஐயா. நாயகன் அப்படின்னாலே உங்களுக்கு செவ்வாய் தாங்க ஐயா ஹீரோ. செவ்வாய் தான் ஹீரோங்க. செவ்வாய் தான் ஆற்றல். ஏன்னா அத்தனையும் தாங்கி நிற்கிறது செவ்வாய். அந்த முழு கதையும் தாங்கி நிற்கிறது. இவங்க ஜாதகத்தில் அந்த கிரக அமைவு இல்லாமல் அவங்க வர முடியாதுங்க. எப்போ வருவாங்கன்னு ஒரு லாஜிக் இருக்குது, எவ்வளோ காலத்துக்கு ஃபீல்டில் இருப்பாங்கங்கிற லாஜிக் இருக்குது. சில பேர் கொஞ்ச காலம் வந்துட்டு காணாமல் போயிடுவாங்க. வருவாங்க, இப்போ ஹீரோ வரைக்கும் போவாங்க, அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுவாங்க. அவங்க ஜாதகங்கள் எல்லாம் அந்த தசாபுக்தியும் கிரகம் பலகீனமாக இருந்திருக்கும். இப்போ ராமராஜனே எடுத்துக்கிட்டா மிக குறுகிய காலத்தில் உச்சத்தை தொட்ட ஒரு நடிகர். ஆமாங்கய்யா. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சரிவில் ஏற்பட்டு அவருடைய ஜாதகத்தில் அந்த பணத்தை கொடுக்குற கிரகம் முன்னாடியே வந்துருங்க ஐயா.
முன்னாடியே அந்த பணத்தை கொடுக்காத குரு சுக்கிரன் இதெல்லாம் முன்னாடியே வந்துடும். பிரபலத்துக்கான கிரகங்கள்லாம் முன்னாடியே வந்துடும். இதெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு 4 கட்டம் தள்ளி இருந்துச்சுன்னா, ஒரு 3 கட்டம் தள்ளி 4 கட்டம் தள்ளி இருந்துச்சுன்னா 30 வயசுக்கு அப்புறம் அவங்க லைஃப் ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும். இப்போ புரட்சித் தலைவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா அந்த பிரபலத்துக்கான கிரகங்கள்லாம் 3-4 கட்டம் தள்ளி தான் இருக்குது. ஆமாம், அவருக்கு 40 வயசுக்கு பிறகு தான் அவருக்கு யோகமே வந்தது. கரெக்ட். இவங்க ஃபீல்டில் நிலையாக நிற்கிறது காரணம் தான். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அம்மா அவங்க புரட்சி தலைவி அம்மா அவங்களுக்கு சூரியன் சந்திரன் பார்த்த ஜாதகங்கய்யா. அவங்க இறந்தாலும் பேசுகிறோம், இருக்கும்போதும் பேசுகிறாங்க. ஆமாம். இப்போ கலைஞர் ஜாதகத்தில் சந்திரன் பலம், அவருக்கும் சூரியன் சந்திரன் வளர்த்த ஜாதகம். அவரும் இன்றைக்கி அந்த தலைப்பு செய்தியாக இருந்தது அவர் தான் கடைசி வரைக்கும். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு தலைப்பு செய்தியில் இருந்தார். அந்த மக்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வந்துடும். இது நிரந்தரமான கிரக அமைவு சில பேருக்கு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. சில பேருக்கு கொஞ்ச காலம் வந்து முகம் காட்டிட்டு போகிறது. அதே மாதிரி நம்ம செல்வி ஐயா ஜாதகத்தில் அப்படி இருக்கும். அவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷமாக மீடியாவில் இருக்காரு. ஆமாம், 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அவர்களை பார்த்தா நாங்கள்லாம் வந்தது. நிறைய மிகப்பெரிய ஒரு நாலேஜுங்க அவர். அவருடைய பேசுகிற கண்டென்ட்லாம் நிறைய எழுதுனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி புக்கில் எழுதுவார், குமுதத்தில் எழுதுவார், அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அவங்களுக்குலாம் ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் வளர்த்துருக்குங்கய்யா. எல்லாத்துக்கும் பாக்கியம் வேணும்னு சொல்கிறாங்க இல்லைங்கய்யா. எப்போ 4ஆம் இடம் சொத்துங்கய்யா, 4ஆம் இடம் சொத்து, 4ஆம் இடம் பலமாக இருக்கும். இந்த 4ஆம் அதிபதி உட்கார்ந்த வீட்டுக்கு 9 கூட நல்லா இருக்கணும். இல்லைன்னா சொத்து வாங்கினேன் நான் அனுபவிக்கலை, கொஞ்ச காலம் இருந்துச்சு, அந்த தசாபுத்தி வந்து இருந்துச்சு, அதுக்காக அதை அனுபவிக்கலை. ஒவ்வொரு பாவகத்துக்கும் பாக்கியஸ்தானம் வளர்க்கணுங்க ஐயா. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம்னு ஒரு பந்தம் ஒன்று இருக்குது. அந்த 7ஆம் இடம் தான் திருமணஸ்தானம். திருமணத்துக்கான கிரகத்துக்கு அது எங்கே போய் உட்கார்ந்துருக்கோ அதுக்கு பாக்கியாதிபதி வளர்க்கணும். இல்லைன்னா அந்த மன வாழ்க்கை கட்டாயிரும். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானங்க, 5ஆம் இடம் பூர்வீகம், அதுக்கு 9ஆம் அதிபதி ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லைன்னா பூர்வீகம் சொத்து எதெல்லாமே அந்த குழந்தைகளை பிரிஞ்சு வாழ்கிறது அந்த மாதிரி அமையுது. 2ஆம் இடம் பணத்தை கொடுத்துருது, 2ஆம் இடம் பண வரவு, அதுக்கு பாக்கியாதிபதி நல்லா இருந்தால் தான் இவங்க அந்த பணத்தை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா இவங்க காசு யாரும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. என்னுடைய குருநாதர் ஒரு குருநாதர் இருக்கையா, அவர் நல்ல வருமானம் ஈட்டினார். அவர் பிரபலம் இல்லாட்டியும் அவருடைய வாக்கு வன்மை திறமையினால் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் வாழ்ந்தார் ஃபினான்ஷியலாக. ஆனால் அவருக்குன்னு யாருமே இல்லை, குடும்பம் இல்லை, ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு துறவி தான் அவர். ஆனால் அவர் காசை யாரும் அனுபவிச்சாங்க. அது என்னையா அப்படின்னு கேட்கும்போது 2க்கு பாக்கியம் கெட்டு போச்சலே அப்படின்வாரு. 2ஆம் இடம் நான் அனுபவிக்கலை, யாரும் அனுபவிக்காங்களே, 2 பணம் வருது அதுக்கு பாக்கியம் கெட்டு போச்சுங்கிறாரு. எல்லா பாவத்துக்கும் பாக்கியத்தை பாருல, இப்படி தான் அவர் நெல்லை பாஷையில் பேசுவாருங்க. அவர் தான் அந்த பேரியல் கலையினுடைய எனக்கு முதல் விதை போட்டது அவர் தான். அவர் உன் ஜாதத்தில் 4ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சிருச்சுன்னு நினைக்காத, 4 கூடயும் 12ல் பின்னாடி சொத்து வாங்குவேன், அதுக்கு பாக்கியாதிபதி குருதசை வரும்போது அவனுக்கு சொந்த வீடு அமையும். அவர் எளிமையாக அழகாக சொல்லிட்டு போயிட்டாருங்க, ரொம்ப எளிமையாக அழகாக அந்த மாதிரி அவர் எடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பாவகத்துக்கும் இப்போ 3ஆம் இடங்கிற இளைய சகோதரம், அதுக்கு பாக்கியாதிபதி கெட்டு போயிட்டார். ஒரு ஜாதத்தை வாங்கி கேட்குறேன், ஐயோ உங்கள் தம்பி தொழில் கூட வச்சுருந்தீங்களா? வச்சுருந்தேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிறாரு. ஏன்னா 3க்கும் பாக்கியம் கெட்டு போச்சு, நான் உருவாக்கி விட்டேன், அவன் எனக்கு மேலே போயிட்டான், சரி அவன் யோகம் போச்சு அப்படிங்கிறாரு. சென்ட்ரிங் ஷீட் கான்ட்ராக்டு அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க பண்ணாங்க, தொழிலாக பண்ணாங்க. அதில் இப்போ பல கோடி ரூபா சம்பாதிச்சாங்க. இவர் ஆரம்பித்த தொழிலை அவங்க தம்பி டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டார். அவர் ஜாதத்தில் 3க்கு பாக்கியம் கெட்டு போச்சு. 3 கூடையவர் 10 கூடையவர் ஒன்றா இருக்காங்க, பாக்கியாதிபதி கெட்டு போயிட்டார். அப்போ சகோதரனுடன் சேர்ந்து 3 இளைய சகோதரம் 10 தொழில் ஆரம்பித்து அதுக்கு பாக்கியம் கெட்டதுனால சகோதரனுடன் சேர்ந்து தொழில் செய்யும் பாக்கியம் ஜாதகருக்கு இல்லை. அப்போ ஒரு ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் தாங்க மெயின். அப்போ அவங்க ஜாதகத்தில் பாக்கியாதிபதி லக்னத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது, அல்லது லக்னாதிபதியுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது, அல்லது அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க தான் பெரிய லெவலுக்கு போகிறாங்க. இப்போ அவர் ஜாதகத்தில் அப்படி இருக்கும். இப்போ செல்வியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இருக்காங்கன்னா அவர் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கும். இல்லாமல் அவங்க அந்த மாதிரி ஆரம்ப காலத்திலே அந்த பிரபலம் அடைகிறது அவங்களுக்கு இருக்காது. எல்லாத்துக்கும் பாக்கியம். இப்போ முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கும்போது பல பேர் வந்து ஜோதிடரில் கேட்குறாங்க. ஆமாங்கய்யா. எல்லோரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்குன்னு ஒரு குடும்ப டாக்டர் இருக்கார். ஆமாங்கய்யா. எனக்கு எது உடம்பு சரியில்லைன்னா அவரை போய் பார்ப்போம். ஆமாங்கய்யா. குடும்ப டாக்டர் மாதிரி எல்லாரும் குடும்ப ஜோதிடர்னு ஒருத்தரையே வச்சுக்கிட்டு செயல்படுறது நல்லதா, இல்லை ஒரே நேரத்தில் 2-3 ஜோதிடர்கிட்ட சில பேர் பலன் கேட்குறாங்க, எது நல்லது? என்னை பொறுத்தவரை வந்து ஒருத்தர்கிட்ட பார்க்குறது, தொடர்ந்து பார்க்குறது ஒருத்தரை மாற்றிக்கவே மாட்டாங்க. அவங்கள தான் பிடிக்கும், அவங்கள தவிர வேறு யாரையும் பிடிக்காது. அப்படி ஒருத்தவங்க கொள்கையாகவே வச்சுட்ருப்பாங்க. நம்மகிட்ட ஆலோசனை கேட்டாலும் இவங்க திருப்பி அவங்ககிட்ட தான் போய் கேட்பாங்க. ஒரு அரசியல் பிரபலம் அவங்க
யாராவது ஒருத்தட்ட ஆலோசனை கேட்டிருக்கணும். ம் அவங்க பாராளுமன்ற தேர்தலப்போ நான் சொன்னது அவங்களுடைய கணவருக்கு, ம் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தெரியாதவங்க கிடையாது, அவரை நிற்க சொல்லுங்கள், சம்மந்தப்பட்ட ஊர் தொகுதியில் நிற்க வேண்டாம், ம் தாமரையினுடன் கூட்டணி அமையும், எல்லாம் சொல்லியாச்சு, இந்த கூட்டணி தான் அமைஞ்சது, நீங்கள் நான் வேற ஊரில் நிற்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் அவங்க துணைவியார் நின்று தோல்வியாயிருச்சு. அவங்க அப்போ வேற யார்ட்டையும் ஆலோசனை கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நான் போய் ஜாதகம்லாம் பார்க்கலைங்க, பிரசன்னத்தை வச்சு தான் சொன்னேன். பிரசன்னத்தை வச்சு தான் அவங்களுக்கு பலனே சொன்னேன். முழு பலனும் மடமடமடன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என் ஜாதகத்தை பாருங்கன்னாங்க. அப்போ ஜாதகத்தை போட்டு அவங்க குடும்ப உறுப்பினர் பேர் அவங்கள மட்டும் தான் தெரியும், அவங்கள சுற்றி இருக்கவங்க பேர்லாம் தெரியாது, எல்லாருக்கும் பேரையும் கேட்டு அதுக்கப்புறம் இரவு நேரம் பார்க்குறேன். நைட்டு 11 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் போகிறேன். போய் பார்த்துட்டு 11 மணிக்கு சொல்லியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நிறையா பேர்ட்ட ஆலோசனை கேட்டு சம்மந்தம் இல்லாமல் அவங்கள நிறுத்தி அது தோல்வியாயிருச்சு. அந்த தொகுதி அவங்களுக்கு ஆகாது. அவர் தான் ஜெயிச்சிருப்பார். அவருமே அந்த தொகுதியில் நிற்கக்கூடாது, வேறு தொகுதியில் துணைவியாரோ நிற்கக்கூடாது. நான் சொன்னது வேற தொகுதி சொன்னேன், இந்த தொகுதியில் நில்லுங்க, நின்னா நீங்கள் 100% ஜெயிப்பீங்கன்னு. அவங்க அதை மாறி போய் நின்றுட்டாங்க, அவங்கள நிப்பாட்டிட்டாங்க, நிப்பாட்டி தோல்வி ஆயிடுச்சு. ஆனால் சொன்ன அதே கூட்டணியே வந்தது. நான் அவரை தான் சொன்னேன், இவங்களுக்கு நான் பலனே சொல்லலை, அவங்க ஜாதகம் பார்க்கவும் இல்லை. அப்பையும் நான் கேட்குறேன் அவங்ககிட்ட, உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கான்னு கேட்குறேன். ஏன்னா அவர் ஜாதகத்தில் காட்டுது, கேட்குறேன், அவங்க இல்லைன்ட்டாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர் அப்போ நீங்கள் சொல்லியிருந்திருப்பேன், நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் அந்த டிரான்சிட் வந்து தூண்டுங்க ஐயா, வான்னு தூண்டுங்க ஐயா. நம்ம வடிவலையா காமெடியில் அதை கிட்னி எடுக்க வாவான்ல அது மாதிரி தூண்டும். அது அந்த நேரத்துக்கு இப்போ உதாரணமாக நான் முடிவெடுக்கிறது எப்படின்னாங்க ஐயா, இன்றைக்கி என்ன கிழமை, அவங்க கேட்குறது தொழில் செய்யலாமான்னு கேட்பாங்க. இன்றைக்கி என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கு 10ஆம் அதிபதி நல்லா இருக்காரா ஐயா, செவ்வாய்க்கு 10ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, திசைக்கு 10 கூடவே நல்லா இருக்கா, திசையும் நல்லா இருக்குது, ஆரம்பிங்கன்னு சொல்லலாம். இது ஈஸியான மெத்தடு, எல்லாருக்கும் பயனும். இந்த கிழமையை வச்சு, இந்த கிழமையில தான் நம்ம பிறக்கணும்னு விதி இருக்குங்க ஐயா. ஏன் இன்னைக்கு இல்லாமல், ஏன் வெள்ளிக்கிழமை இல்லாமல் ஏன் சனிக்கிழமை ஜாதகம் பார்க்க வர்றாங்க? அப்போ கிழமைக்கு அவ்வளோ வெயிட் இருக்குங்க ஐயா. ஆனால் ஜாதகத்தை வாங்கினோடனே கிழமைநாதன் கெட்டு போச்சு அப்படின்னாலே கவனமாக இருக்குன்றேன். யாரையா டிபெண்ட் பண்ணி வாழுங்க, யாரோட சேர்ந்து செய்யுங்க, கூட்டு முயற்சி பண்ணுங்கள், தனியாக முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் கிழமைநாதன் கெட்ட ஜாதகம் பூரா பாருங்க, மன வாழ்க்கை அவுட்டாக இருக்கும். திங்கக்கிழமை பிறந்தால் சந்திரன் நல்லா இருக்கணுங்க ஐயா, திங்கக்கிழமை பிறந்தால் சந்திரன் நல்லா இருக்கணும். திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு சூரிய திசை வேலை செய்யாது. ஏன்னா திங்களுக்கு பின்னாடி நாள் எது, ஞாயிறுங்க ஐயா. அந்த சூரியன் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு பாவகிரகங்கள் தொடர்பு வந்துச்சுன்னா சுத்தமாக ஆளை முடிச்சிருங்க ஐயா. திங்கள் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை வேலை செய்யாது. அந்த திசை அவங்களுக்கு வந்து அது கடைசி கிழமை, அது வேலை செய்யாது. ஒருவேளை அது நல்லா இருந்து குரு பார்வையிலையோ சுபரோட தொடர்புல இருந்தால் வேலை செய்யும். இப்படிலாம் லாஜிக் இருக்குங்கய்யா. தகப்பனுக்கு பிரச்சனை வரும். இப்போ மலேசியாவிலேருந்து இப்போ நான் நேரம் இங்கே வரேங்கய்யா. எனக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர், மலேசியாவில் மிகப்பெரிய பிரமுகர். அவருடைய சகலையுடைய பையன் ஜாதகம் கொடுக்குறாரு. அந்த பையனுடைய ஜாதகப்படி அந்த ஜாதகம் வந்து மிதுன லக்னம். அந்த பையன் பிறந்தது உத்திர நட்சத்திரம். அந்த பையன் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை பிறந்து சூரியனு நீசம், ஐப்பசி மாதம். நான் வாங்கினது அப்பா இருக்காரா, இந்த திசைக்கு அப்பா இருக்கக்கூடாதுன்னு. ஆமாம் சார், இந்த பையனுக்கு கரெக்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2021 நீர்க்கண்டத்தில் இறந்துட்டார். அப்படிங்கிறாங்க. அந்த திசைக்கு தகப்பனார் இருக்க மாட்டாங்க. எந்த கிழமையில் பிறந்திருக்கோமோ அந்த கிழமைநாதன் வலுக்கும் பொழுது, பலமாகும் பொழுது அவங்களுக்கு யோகத்தை தரும். இப்படி நிறைய மெத்தட் இருக்குங்க ஐயா. அப்போ அவங்க ஒரு ஜோதிடர்கிட்ட நிரந்தரமாக அவங்க ஆலோசனை வச்சுக்கிறணும். மாறி மாறி கேட்கும்போது ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லி குழப்பி விட்டு போயிடுவாங்க. அவங்க கிட்டத்தட்ட நான் ஷூட் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி, காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 6 மணி வரைக்கும், 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி என்னை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் சேரும்போது ஈஸியாக தாண்டி போகும்போது லேட் ஆயிடுச்சு. போய் அவங்களுக்கு போய் சொல்லிட்டு வர அவங்க மாற்றி நின்றுட்டாங்க. எனக்கே ரொம்ப சங்கடமாயிடுச்சு. நான் நின்னதுக்கப்புறம் நான் ஜாதகம் பார்த்து என்னங்கய்யா சொல்ல முடியும்? அவங்க ஜாதகம் பார்த்துருந்தா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கய்யா. பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு குருநாதர் தேவை அப்படின்றாங்க. எனக்கான குருநாதரை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இல்லை குருவாக என்னை தேடி வருவாரா? சந்திரனே குரு பார்த்தா சந்திரசேகர்னு வருங்க ஐயா. நான் ரிஷபங்கய்யா, ரிஷபம் காஞ்சிபுரங்கய்யா. காஞ்சிபுரத்தில் மகா பெரியவா இருந்தார். அங்கே இருந்தாருங்க ஐயா. அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் என் ஜாதகத்தில்
ஐயா 3ஆம் இடம் தான் வாட்ச் கையுங்க ஐயா, கை கடிகாரங்க ஐயா. 8 கூடையவரும் 12 கூடையவரும் பார்ப்பாங்க ஐயா. அந்த 3 கூடைய சந்திரனே 6 கூடைய நட்சத்திரத்தில் இருக்காருங்க ஐயா. 6, 8, 12 விபத்து வருங்க. அதனால வாட்ச் கட்டுறது இல்லைங்க. வாட்ச் கட்டும் போதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி வாட்ச் சுக்கு சுக்கான்னு நொறுங்கி இருக்குங்க ஐயா. எல்லாரும் இந்த கர்ம கிரகத்துக்கு வந்து சனியை பயன்படுத்துவாங்க. நான் சந்திரனையும் சுக்கிரனையும் பயன்படுத்துகிறேங்க ஐயா. சனி தான் கர்மகாரகன்னு பேர். நான் வந்து சந்திரனையும் சுக்கிரனையும் பயன்படுத்துகிறேன். ஏன்னாங்க ஐயா, சந்திரங்கிறது அரிசி, சுக்கிரங்கிறது பால். ஒரு ஆள் இறந்தா என்ன பண்ணுற, வாய்க்கு அரிசி போட்டு பால் ஊற்றுறமா இல்லையா?